நீ ரொம்ப இப்ப வருத்தத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியுதுமா. என்ன பிரச்சனை ஏதுன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணம் இங்க நடந்திருக்குன்னு எனக்கு புரியுது. இத நான் சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. நீ இதுக்கு கவலைப்படாதம்மா. ஒரு விஷயம் நம்மளுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கானா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நல்லது இருக்கும். இப்போ உன் கண்ணுக்கு இது கெட்டதா தெரியலாம், ஆனா நாளைக்கே அது நல்லதாவும் மாறலாம். என்னடா இவன் யாருன்னே தெரியாத ஒருத்தன் இப்படிலாம் வந்து நம்ம கிட்ட பேசுறானேன்னு தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காத. நான் உள்ள வரும்போதே நீ என்ன அண்ணன்னு கூப்பிட்ட. எனக்கு யாருமே இல்ல. நீ என் அண்ணன்னு கூப்பிட்டது எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சுமா. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள எமோஷனலா ஃபீல் ஆயிட்டேன். ஏதோ என் கூட பிறந்த தங்கச்சிக்கு இப்போ கல்யாணம் ஆன மாதிரி உள்ள அவ்வளோ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இல்லை, நான் பேக் எடுக்க தான் வந்தேன். வந்த இடத்துல எனக்கு என்னமோ ஒரு கனெக்ஷன் மாதிரி தெரிஞ்சிருச்சு. உனக்குன்னு என்ன கொடுக்கறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா உன்னே ஒன்று கொடுக்குறேன், அதை வாங்கிக்கிறியா? தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். இரு இரு. இந்தம்மா வாங்கிக்கோ. எனக்கு சாமி இந்த பூமி அடையெல்லாம் நீதானே. ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டா என் உசிர தாரனே. கூடவே பொறுக்கணும், கூடவே பொறுக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. சாரிம்மா, ரொம்ப சின்ன கிஃப்ட் தான், ஆனா உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. அது ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு ஒரு பசாருக்கு போயிருந்தேனா, அப்ப இது கியூட்டா அழகா தொங்கிட்டு இருந்துச்சு. அப்ப சும்மா வாங்கி வச்சேன். அது இன்னைக்கு உனக்கு கொடுக்கணும்னு இருந்திருக்கு. சரிம்மா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. எல்லாம் நல்லதா தான் நடக்கும், சரியா? நமக்கு பிடிக்கலனாலும் நமக்கு விருப்பம் இல்லைனாலும் ஆண்டவன் ஒரு விஷயம் நமக்கு கொடுக்குறானா அது என்னைக்காவது ஒரு நாள் நல்லதா மாறதுக்காக தான் இருக்கும். நீ வருத்தப்படாத. சரிம்மா, நான் கிளம்புறேன். யாருன்னே தெரியாத ஒரு மனுஷன் எனக்காக இவ்ளோ ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசிட்டு போறாரு. ஆனா எல்லாமே தெரிஞ்ச இந்த ஆதி எனக்கு துரோகம் பண்ணிட்டா. ஏன்டா இப்படி பண்ண? எனக்கு நீ எவ்வளவு கனவு இருந்துச்சு தெரியுமா? எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டியே. ஸ்டெத்தஸ்கோப் மாட்ட வேண்டிய என் கழுத்துல தாலிய மாட்ட வச்சிட்டியே ஆதி. எல்லாம் ஒன்னாலதான். எனக்கு வர கோவத்துக்கு இந்த தாலிய கழட்டி போடணும். நிம்மதி, என்ன பண்றீங்க? உங்க அண்ணன் எனக்கு துரோகம் பண்ணி ஒரு தாலிய கட்டியிருக்கான்ல, அத கழட்ட போறேன். ஐயோ, அப்படி பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்பு. வேற என்ன ஷாலினி என்ன பண்ண சொல்ற? என்னால எப்படி இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியும் சொல்லு? நான் இதுக்கு ரெடியாவே இல்ல. எமோஷனலாவும் மென்டலாவும் பிசிக்கலாவும் நான் இதுக்கு ரெடியாவே இல்ல ஷாலினி. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. நிம்மதி, நிம்மதி, எனக்கு புரியுது. இருந்தாலும் எனக்கு என்ன உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. நான் என் மனசுல பட்டதை சொல்றேன். நீங்க அத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் ஏற்கனவே நடந்ததை மாத்த முடியாது. நடைமுறைக்கு பழகிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வர? உங்க அண்ணன் கட்டின தாலியை ஏத்துக்கிட்டு உங்க அண்ணன் கூட குடும்பம் நடத்த சொல்றியா? ஐயோ நிம்மதி, எமோஷனல் ஆகாதீங்க. என்னால முடியாது ஷாலினி, என்னால கண்டிப்பா முடியாது. ஒரு ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருந்தவன என்னால புருஷனை ஏத்துக்கவே முடியாது. அவனுக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே நான் கிருஷ்ணன் ஒருத்தனை லவ் பண்றேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் கூட கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாம என் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அவள மனுஷனே கிடையாது. ஐயோ நிம்மதி ப்ளீஸ், இது கோவில், கொஞ்சம் அமைதியா பேசுங்க. சரி, இப்ப எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன். வாங்க, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். இது கோவில், இங்க உட்காந்து கத்த முடியாது. எது, வீட்டுக்கு போகணுமா? யார் வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு தான். ஏய், உங்க அண்ணன் கட்டின தாலியவே கழட்டி போட்டுட்டு எங்க வீட்டுக்கு போலான் இருக்க. நீ என்ன நம்ம வீட்டுக்குன்னு என்னைய கூப்பிட்டு இருக்க? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ப்ளீஸ், இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க போயிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட டெசிஷனை நீங்க எடுங்க. அதை நாங்க யாரும் தடுக்க மாட்டோம். வாங்க நிம்மதி, இப்போதைக்கு வீட்டுக்கு போயிடலாம் ப்ளீஸ். இது கோவில், இங்க நின்று எதுவும் பேச வேண்டாம். பாரு, உங்க அண்ணன் கிட்ட சொல்லு, நான் கண்டிப்பா அவன் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்களே வீட்டுக்கு வந்து சொல்லுங்க. வரேன், வீட்டுல வந்து தானே சொல்லணும். சொல்றேன், வாங்க. என்னங்க, என்னங்க அது திடீர்னு இப்படி ஆயிடுச்சு?
எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. ஆதி இப்படி பண்ணுவாப்லன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சுடரு. ஆதி நல்ல பையன் தானே, எதுக்கு இப்படி பண்ணாரு? நிம்மதி எப்போதுமே சொல்லுமே ஆதி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு. ஆனா ஆதி ஏன் இப்படி பண்ணாரு? எனக்கும் அதுதாங்க ஒன்றும் புரியல. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நிம்மதியால அந்த வாழ்க்கையை ஏத்துக்க முடியுமா? அவ ஏத்துக்குவாளா? அவகிட்ட பேசுறதுக்கே வருத்தமா இருக்கு. சுடரமா, அப்பா, தம்பி, தம்பி, ஏன்பா இப்படி பண்ணீங்க? என் பொண்ணுக்கே தெரியாம அவ கழுத்துல தாலி கட்டிட்டீங்களே, இது நல்லதுக்கே இல்ல தம்பி. அவ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பா. ஏன் தம்பி இப்படி பண்ணீங்க? ஆதி பையா, உங்ககிட்ட இருந்து நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப நல்ல மனுஷன் கூட. ஆனா அதுக்குன்னு இப்படி அவளுக்கே தெரியாம அவ கழுத்துல தாலி கட்டினா யாராலையுமே ஏத்துக்க முடியாதுல்ல. எனக்கு புரியுது. முதல்ல நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. உங்க 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன். அப்புறம் சில உண்மைகளை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்காதுப்பா. என் பொண்ணோட விருப்பம் இல்லாம இந்த கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் அவ என்ன முடிவெடுக்கிறாளோ அதை எடுத்துக்கட்டும். அத நானும் ஒத்துக்கிறேன். அவ என்ன முடிவெடுத்தாலும் எடுத்துக்கட்டும். ஆனா நான் ஏன் நிம்மதி கழுத்துல தாலி கட்டினேன்னு உங்ககிட்ட நான் கண்டிப்பா சொல்லணும். இல்லப்பா. என்னங்க, இருங்க, அவர் ஏதோ சொல்ல வராரு. என்னன்னு தான் கேட்போமே. ஆதி தம்பி, நீங்க சொல்லுங்க, எதுக்கு இவ்வளவு அவசரமா நிம்மதி கழுத்துல தாலி கட்டினீங்க? அவ வேற கிருஷிக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கா, அவ கிருஷ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஆனா நீங்க இப்படி பண்ணதுனால அவளுக்கு எவ்வளவு கெட்ட பேர் இல்ல? சுடரமா, இதெல்லாம் யோசிக்காம நான் கண்டிப்பா நிம்மதி கழுத்துல தாலி கட்டியிருக்க மாட்டேன்ல. கிருஷ் நல்ல பையனே இல்ல, அவன் ஒரு ஃப்ராடு. இத்தனை நாளா நிம்மதியை நம்ப வச்சு பேசி ஏமாத்திருக்கான். அதுவே எனக்கு நேத்து நைட்டு தான் தெரியும். என்னப்பா சொல்றீங்க? ஆமா சுடரமா. இதுதான் சுடரமா நடந்த உண்மை. அப்ப அப்ப என் பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அவ கழுத்துல தாலி கட்டினீங்களா? ஆமா. ஐயோ ஆதி, என்ன மன்னிச்சிருங்க. நடந்த உண்மை என்னன்னு தெரியாம நான் பாட்டு உங்களுக்கு பேசிட்டேன். நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. ஐயோ, இது தெரியாம உங்களை திட்டேன்னு. என் பொண்ணு இன்னைக்கு உயிரோட இருக்கான அதுக்கு காரணமே நீங்க தானே. தம்பி, என்னையும் மன்னிச்சிருங்க தம்பி. என்ன நடந்ததுன்னு தெரியாம நானும் உங்களை திட்டேன். அந்த கிருஷி பையன் என் பொண்ணை எப்படி எல்லாம் கெடுக்க பார்த்திருக்கான். ஐயோ, நினைக்கும் போதே ஈர கொலையெல்லாம் நடுங்குது. ஐயோ இல்ல, நீங்க 2 பேரும் எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? நியாயமா பார்த்தா இதெல்லாம் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லி அப்புறம் தான் உங்க பெர்மிஷன் கேட்டு நான் தாலி கட்டியிருக்கணும். ஆனா என்னால அந்த நேரத்துல முடிவு எடுக்க முடியல. 2 பேரும் கர்ச்சிஃபை வச்சுக்கிட்டு இதே இடத்துல தான் நின்னானுங்க. அவனுங்களை பார்த்த உடனே எனக்கு கை கால்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. நிம்மதி எப்படியாவது காப்பாத்தணும், அது மட்டும்தான் மைண்ட்ல இருந்துச்சு. அதான் டக்குனு தாலி கட்டிட்டு என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நீங்க மன்னிப்பே கேட்க வேணாம் ஆதி. எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. உண்மையை சொல்லணும்னா நிம்மதி எங்க கூட இருக்கிறத விட உங்க கூட தான் ரொம்ப சேஃப்டியா இருப்பா. அவளை கரெக்டான இடத்துல தான் நான் கொடுக்க போறேன். எனக்கு இதுல சந்தோஷம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப வரைக்கும் அவ உங்களை தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கா. நீங்க வாங்க, இப்பவே வந்து உண்மையை சொல்லுங்க, அவ புரிஞ்சுப்பா. ஆமா, வாங்க போலாம். இல்ல இல்ல இல்ல, இருங்க. இப்போதைக்கு நிம்மதிக்கு எந்த உண்மையும் தெரிய வேண்டாம். ஆதிப்பையா, ஏன்? கிருஷிக்கு வேற ஒரு பொண்ணோட தான் கல்யாணம் ஆக போகுது. அவன் நம்மள ஏமாத்திருக்கான், நம்மள யூஸ் பண்ணி நம்மள கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சாலே அவ கண்டிப்பா ரொம்ப வருத்தப்படுவா. அதனாலயே வேற ஏதாவது அவ பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஏதாவது தப்பா நடந்துடக்கூடாது, அதுக்கு தான் சொல்றேன். ஆமால, இப்ப நம்ம அவளுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ மறக்க வச்சு அப்படியே நார்மல் லைஃப்க்கு வாழ வச்சு அப்புறமா அந்த உண்மையை சொன்னோம்னா அவளும் புரிஞ்சுப்பா. இப்ப அவளும் சின்ன பொண்ணு தானே. இந்த நேரத்துல போய் நம்ம அது இதுன்னு சொல்லி அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டானா? வேண்டாம் சொல்றமா, உங்க 2 பேருக்கும் மட்டும்தான் இந்த உண்மை தெரியும். இத எக்காரணத்தை கொண்டும் நிம்மதி கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். சரிங்க தம்பி, நீங்களா சொல்ற வரைக்கும் நாங்க இந்த உண்மைய நிம்மதி கிட்ட சொல்ல மாட்டோம். ஆமா, சொல்லல. சரி, நிம்மதியா சமாதானப்படுத்துறத நான் பாத்துக்கிறேன். என் மேல உங்களுக்கு கோபம் எதுவும் இல்லல? முதல்ல இருந்துச்சு தம்பி, ஆனா இப்ப இல்ல. எங்களுக்குன்னு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் இப்ப எங்க கூட இல்ல. ஆனா நீங்க எங்களுக்கு பையனா இருந்து எங்க பொண்ணோட வாழ்க்கையவே காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ, பெரிய வார்த்தைப்பா. நான் என்னைக்குமே உங்க பையன்தான்.
ஒரு நிமிஷம் கண்ணு. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்க புருஷன் பொண்டாட்டியா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறீங்க. வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஆரத்தி எடுத்துதான் வரவேற்கணும். கொஞ்சம் நில்லுங்க. ஹோ, இந்த கேடு கெட்டவ இந்த வீட்டுக்கு வராங்கிறதுக்காக ஆரத்தியோட வெளியே வந்து நிக்கிறீங்களா? வேதா, ஏத்த, இது ஒரு கல்யாணம், இதுக்கு ஆரத்தி ஒரு கேடா? வேதா, எதுக்கு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க? என்ன பண்ணணும்னு அம்மாக்கு தெரியும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நான் நல்ல அமைதியா இருக்கணும்ல. என் தங்கச்சிக்காக ஏற்பாடு பண்ண கல்யாணம். அவளை கொண்டு போய் எவன் கூடயோ விட்டுட்டு இப்ப இவளை கூட்டிட்டு வந்திருக்கான் உங்க தம்பி. அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. என்கிட்ட மட்டும் வந்து வள்ளு வள்ளுன்னு கத்துங்க. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்ம வீட்டுக்கு இன்னொரு மருமகளை வரப்போறாளா? போதும், நிப்பாட்டுங்க. இதுக்கு மேலயும் என் பொண்டாட்டிய ஒரு வார்த்தை பேசுனீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். பொண்டாட்டியா? இதுக்கு முன்னாடி நீங்க பேசுனீங்கன்னா அது வேற. இதுக்கப்புறம் அவளை ஒரு வார்த்தை யாருமே சொல்லக்கூடாது. நீ பண்றதெல்லாம் பண்ணுவ, நாங்க எதுவுமே சொல்லாம வாயை மூடிக்கிட்டு இருக்கணுமா? ஆமா, வாய மூடிக்கிட்டு தான் இருக்கணும். அப்பவே சொன்னேன், கேட்டியா? தேவையா உனக்கு? அவன் என்ன அப்படி பேசுறான், நீங்க என்னைய கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உன்னை அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? இது அவன் வாழ்க்கை, அவன் பாத்துப்பான். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இது ஒரு கல்யாணம், இதுக்கு ஆரத்தி வேறையா? என்னோட அனுமதி இல்லாம எனக்கு விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணம் தான் எனக்கு நடந்திருக்கு. இத கண்டிப்பா என்னால ஏத்துக்கவே முடியாது. நிம்மதி, என்னன்னா சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? நடந்தது நடந்துருச்சு, இனிமே வாழ கத்துக்கோ அப்படி சொல்ல போறீங்களா? எல்லா விஷயத்துக்கும் கரெக்டா பேசுவீங்களே, இதுக்கும் அததானே சொல்ல போறீங்க? இல்லம்மா, இது உன்னோட வாழ்க்கை. நீ என்ன வேணாலும் முடிவிடு. நான் அதுக்கு ஒத்து போறேன். கண்ணு, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாமா? வா நிம்மதி, உள்ள போலாம். என்ன அப்படி கூப்பிடாத, என்கிட்ட பேசாத. ஒரே நிமிஷத்துல என் வாழ்க்கையவே மொத்தமா திருப்பி போட்டுட்டல. உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். டேய், உள்ள வா. இல்ல, அவ என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியல, அதான் பயமா இருக்கு. அவ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நம்ம ஒத்துக்கிட்டு தான் போகணும். நம்ம மேல தப்பு இருக்குல்ல? புரியுது. உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையே? முதல்ல இருந்துச்சு, அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். நீ ஏதோ ஒரு காரணம் இல்லாம இப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு தோணுச்சு. இது வரைக்கும் நீ யாரையும் வேணும்னே காயப்படுத்தினது கூட இல்ல. அப்படி இருக்கிற நீ இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்கனா பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அது என்னவா வேணா இருந்துட்டு போட்டும். இது உன்னோட வாழ்க்கை. நீ நல்லபடியா இருந்தா அதுவே எனக்கு போதும். என்ன நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் டைம் குடுறா. அதுவா அந்த வாழ்க்கைக்கு பழகுனதுக்கு அப்புறம் நீ பொறுமையா இந்த விஷயத்த நகர்த்து, சரியா? அதுவும் பாவம் தானே, படிச்சிட்டு இருக்க பொண்ணு. இப்படி பண்ணா அதுக்கும் கோபம் வரதானே செய்யும். புரியுது. சரி, வா உள்ள போலாம். ஆதி, இந்தப்பா, நிம்மதி காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. அவளுக்கு கொண்டு போய் காஃபி கொடு. அம்மா, நான் எப்படிமா? நான் எப்படின்னா, தாலி கட்ட தெரிஞ்சதுல காஃபி கொடுக்க தெரியாதா? இல்ல, நாங்க யாரும் நிம்மதி மூஞ்சில கூட முழிக்க முடியாது. அந்த அளவுக்கு வேலையை தான் பண்ணி வச்சிருக்க. அப்பனா நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும். இந்தா பொடி. அவ மேல உனக்கு அக்கறை இருந்தா போய் கொடு. சரி, கொடுங்க. அவ ஒரு ரூம்க்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டா. இப்ப அவ ஷாலினி ரூம்ல தான் இருக்கா. இந்தா எடுத்துட்டு போ. நிம்மதி, என்னது இது? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் தானே சொன்னீங்க. பேக்க தூக்கிட்டு இப்ப எங்க போறீங்க? என் வீட்டுக்கு போறேன். நிம்மதி, கொஞ்சம் பொறுமையா இருங்களேன் ப்ளீஸ். என்ன நான் பொறுமையா இருக்கணும்? எனக்கு புரியல. இல்ல, அது லட்டு, அண்ணே. என்னாச்சு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லன்னு, நிம்மதி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. அதான் ரூம்க்கு கூட்டிட்டு வந்தேன். இப்ப இங்க வந்தா வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றாங்க. அதான் பேசிட்டு இருந்தேன். வீட்டுக்கா? அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. சரி, எங்க வேணாலும் போ சொல்லு. அதுக்கு முன்னாடி இந்த காஃபியை குடிச்சிட்டு போ சொல்லு. அண்ணே, என்ன பேசுற நீ? என்ன பேசுறேனா? நான் என்ன சொல்ல முடியும்? வீட்டுக்கு கிளம்பணும்னு அவ முடிவு பண்ணிட்டா. நான் இதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு? தாராளமா போகட்டும். நான் யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கல. போகவா வேணாமான்னு நான் கிளம்பிட்டேன், அவ்வளவுதான். கிளம்பிட்டல? கிளம்பு, அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. அதுக்கு முன்னாடி காஃபி ஆறுது, அது மட்டும் குடிச்சிட்டு கிளம்பு. என் வாழ்க்கை எங்க தீயில போட்டு பொசுங்கி கருகி போயிருக்கு. இதை விட இந்த காஃபி ஆறுறது தான் ரொம்ப முக்கியமா? என் லைஃபையே அழிச்சிட்டு
உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? ரொம்ப கேஷுவலா வந்து காஃபி நீட்ற. லட்டு. புரிஞ்சிச்சு. நான் இப்ப கிளம்புறேன். ஆனா பாத்து சண்டை பெருசாகாம பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. என்ன எதுக்கும் தங்கச்சியை வெளியே அனுப்புன? புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில யாரு வந்தாலும் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தானே. அது என் தங்கச்சியா கூட இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் என் தங்கச்சியை வெளியே அனுப்பிட்டேன். புருஷன் பொண்டாட்டியா? யாருக்கு யாரு புருஷன் யாரு பொண்டாட்டி? ஏண்டி டாக்டருக்கு படிக்கிற? இது கூடவா தெரியாது உனக்கு? உனக்கு நான் புருஷன், எனக்கு நீ பொண்டாட்டி. ஹோ, மனசுல பெரிய ஹீரோன்னு நினைப்போ. எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலா பிஹேவ் பண்ற. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் ஹீரோ தாமா. டேய் வேண்டாம், ஏற்கனவே ரொம்ப கட்டுப்புல இருக்கேன். தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத. நீ கட்டின இந்த தாலிய கழட்டி வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஓ, அவ்வளவு தைரியமோ? எங்க உன் கழுத்துல நான் கட்டின தாலியை கழட்டி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போ பாப்போம். போவேன், கண்டிப்பா போவேன். என்னடி தாலியை கழட்ட போறியா? ஆமா. அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். என்ன? சட்டப்படி கட்டின தாலியை கட்டணும்னா ஒண்ணு நம்மளுக்கு டைவர்ஸ் ஆயிருக்கணும், அப்படி இல்லனா நான் செத்து போகணும். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா நீ இந்த தாலியை கழட்டி வச்சுட்டு தாராளமா உங்க வீட்டுக்கு நீ கிளம்பலாம். அப்படி எதுவுமே நடக்காத பட்சத்துக்கு இந்த தாலியை உன் கழுத்துல இருந்து நான் கழட்ட விட மாட்டேன். ரோட்ல ஒரு பூனையோ இல்ல நாயோ லைட்டா அடிபட்டு கிடந்தா கூட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து காப்பாத்துறவனா? எனக்கு துரோகம் செஞ்சவங்கள கூட அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். ஒன்னு போய் நான் அப்படி நினைக்க மாட்டேன். ஆனா நீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொன்ன தெரியுமா, டிவோர்ஸ்னு. அந்த ஆப்ஷனை நான் கையில எடுத்துக்கிறேன். இப்ப என்ன, டிவோர்ஸ் வாங்கிட்டு இந்த தாலியை நான் கழட்டி வச்சுட்டு போகணும் அதானே? அது வேணும்னா பண்ணலாம். பண்ணலாமே. இன்னும் 2 மாசத்துக்குள்ள டிவோர்ஸ் வாங்கி காட்டுறேன். டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்ண ரெடியாரு. அது வரைக்கும் இந்த தாலி என் கழுத்துல இருக்கும். ஆனா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். எனக்கு 2 மாசம் டைம் கொடுத்துட்டு போறியா? அதே 2 மாசத்துல என்ன லவ் பண்ண வைக்கிறேன். நீ கண்டிப்பா என்ன லவ் பண்ணுவ. பாக்கலாமா? நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மைனா இது நடக்கும்டி. ஆதியா நிம்மதியா யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். டடான், தோ வந்துட்டேன்ல. ஆஹா, என்ன சவாலா செம்மையா இருக்குல்ல. ஒரு பக்கெட் டிவோர்ஸ், ஒரு பக்கெட் ஆதி லவ் பண்ண வைக்கிறேன்னு சேலஞ்சு. இதுக்கப்புறம் இவங்க ஆட்டம் செம்மையா சூடு பிடிக்க போகுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வேதா மூஞ்ச பார்த்து எத்தனை பேர்லாம் சந்தோஷப்பட்டீங்க? எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் நிம்மதியோட அண்ணன் வந்து கிஃப்ட் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சுல. அது நிம்மதியோட அண்ணன் தான் தெரியறப்ப நிம்மதிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எபிசோட்ஸ் எல்லாம் சூப்பரா வரப்போகுது. எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை வீண் பண்ண மாட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.